இன்று சீரோடும் சிறப்போடும் நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய மலைமான் இளைஞர் சங்கத்தின் சார்பில் நடைபெறுகின்ற தமிழனுடைய திருநாளாம் சித்திரை 1 திருமுடிக்காரி அவர்களுடைய பிறந்த நாளாக இன்று மலைமான் இளைஞர் சங்கத்தின் சார்பில் நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய இந்த விழாவிலே தெய்வீக திருமகன் ஐயா பசும்பொன் முத்துராமலிங்க தேவருடைய நல்லாசியுடனும் வங்கத்து சிங்கம் நேதாஜி அவர்களுடைய நல்லாசியுடனும் சோழ நாட்டை கட்டியாண்ட மூப்பாட்டன் ராஜராஜ சோழன் அவருடைய நல்லாசியுடனும் தேவதந்த தேவரர் அமரர் முக்கியாத்தவருடைய நல்லாசியுடனும் இந்த மலைமான் அவர்களுடைய பிறந்த நாள் விழாவினை ஏற்பாடு செய்து கொடுத்து தலைமையேற்று தலைமை தாங்கி கொண்டிருக்கக்கூடிய பாசமிகு தம்பி செந்தில் மலைமான் அவர்களை மற்றும் இந்த விழாவினை எங்களை வரவேற்பு செய்து அமர்ந்திருக்கக்கூடிய தமிழ் தேசிய பாரத கட்சியுடைய கரூர் மாவட்ட பொதுச் செயலாளர் ஆர்மிகு தம்பி ஆர்.பி. குமார் அவர்களே, மாவட்டத்தினுடைய துணைத் தலைவர் அருமை தம்பி சக்திவேல் அவர்களே, மாவட்டத்தினுடைய பொருளாளர் அருமை தம்பி யுவராஜ் அவர்களே, மாவட்டத்தினுடைய தொழிற்சங்கத்தினுடைய தலைவர் தம்பி எஸ்.கே. குமார் அவர்களே, வணிக சங்கத்தினுடைய தலைவர் தம்பி கருப்பியா அவர்களே, மாவட்ட இணை செயலாளர் தம்பி சக்திவேல் அவர்களே, இளைஞரணியினுடைய தலைவர் தம்பி ரமேஷ் அவர்களே, மற்றும் இந்த விழாவிற்கு எனக்கு முன்னால் சிறப்புரை ஆட்சி அமர்ந்திருக்கக்கூடிய தமிழ் தேசிய பாரத கட்சியினுடைய மாநிலத்தினுடைய பொதுச் செயலாளர் ஆர்மிகு சகோதரர் அருமை சகோதரர் மதுரை செல்வம் அவர்களே, மற்றும் இன்னொரு வழி இருக்கக்கூடிய தமிழ் தேசிய பாரத கட்சியினுடைய மதுரை புறநகர் மாவட்டத்தினுடைய வழக்கறி எரிவு தலைவர் தம்பி வைத்துடன் வீரபாண்டியன் அவர்களே, வழக்கறிஞருடைய செயலாளர் அருமை தம்பி பார்த்திபன் அவர்களே, மற்றும் திண்டுக்கல் மாவட்டத்திலிருந்து வந்திருக்கக்கூடிய மாநில அறிவியலுடைய செயலாளர் பாசமிகு மைத்துனர் தினேஷ் அவர்களே, மாவட்ட செயலாளர் தம்பி சரண் அவர்களே, மற்றும் அவரோடு வருகின்றக்கூடிய திண்டுக்கல் மாவட்டத்திலிருந்து வருகின்றக்கூடிய அனைத்து பொறுப்பாளர்களுக்கும் கரூர் மாவட்டத்தினுடைய பொறுப்பாளருக்கும் நன்றி உரை ஆற்ற வந்திருக்கக்கூடிய நகர செயலாளர் தம்பி லட்சுமணன் அவர்களே, ஒன்றியத்திலிருந்து வருகின்றக்கூடிய கருப்புசாமி அவர்களே, அருமலன் அவர்களே, முருகன் அவர்களே, ஆனந்த் அவர்களே, கருப்பி அவர்களே, பரமசிவம் அவர்களே, தனலட்சுமி அவர்களே, உங்கள் அனைவருக்கும் தமிழ் தேசிய பாரத கட்சியின் சார்பில் என் முதல் கண் பணிவான வணக்கத்தையும் மரியாதையை தெரிவித்துக் கொண்டு இங்கே நம்மை சிறப்பாக கொண்டாடி போற்றி வளர்த்து செய்த இஸ்லாமியனுடைய பெருமக்கள் எப்போதுமே நாங்கள் தமிழ் தேசிய பாரத ஜாதி மதத்துக்கு அப்பாற்பட்ட இயக்கம் என்பதிலே நம்மளுடைய கட்சியிலும் சிறுபான்மை மிகப்பெரிய இருக்கிறார்கள் நான் புரிந்து கொள்ள வேண்டும். உஸ்லாமியில 3 ஜமாத் இருக்கு, 3 ஜமாத்துக்கு நம்ம எல்லாமே ஆலோசனை சரி, அங்க இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் தமிழ் தேசிய பாரத கட்சியை விரும்பக்கூடியவர்கள். அவர்கள் மட்டுமல்ல ஒட்டுமொத்தமாக இருந்தாலும் அந்த அடிப்படையில் நம்மளை வரவேற்பு செய்திருக்கக்கூடிய மாமா நம்மளுடைய ஜியான் அவர்களின் சார்பாக கட்சியின் சார்பாக வரவேற்று
இந்த மலையமான் திருமுடிக்கால் என்று மிகப்பெரிய வரலாறை சொன்னதற்கு நீண்ட நெடிய பயணம் செல்ல வேண்டிய நேரம் இருக்கின்றது. ஏன் இதை சொல்கிறேன் என்று சொன்னால், சேர சோழ பாண்டியன் என்று சொல்வார்கள். வந்தவங்க நானும் சேர சோழ பாண்டியன் பற்றிக்கான். இந்த நாம் தமிழர் கட்சி எல்லாம் எவரியுமே வந்தவன் போனவங்க சேர சோழ பாண்டியன் நாங்க சொல்லிட்டு இருக்கான். இதெல்லாம் என்ன தெரியுமா? வீரியம். இந்த சமுதாயத்தில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் வீரியம் கம்மியாயிட்டு. இதுதான் உண்மையான வரலாறு. வீரியம் கம்மியான காரணத்தினாலே யாரால நானும் சேர சோழ பாண்டியன் நாங்கெல்லாம் கண்ணுக்கு வந்தோம். இப்படிலாம் ஒரு தேவையில்லாத ஒரு சர்ச்சை ஏற்படுத்தி பக்கத்திலிருந்து வந்தோம், மேட்டிலிருந்து வந்த நாங்கெல்லாம் சேர சோழ பாண்டியன் சொல்ல உண்மையான வரலாறு என்று சொன்னார். இளைஞர்களை நன்கு புரிந்து கொள்ள ஒரு தம்பி சித்திரவர்கள் வருத்தத்தோடு சொன்னார்கள், இந்த பகுதியை நீ யார் பார்த்த மலைமார்க்க பிரிவாணி சங்க தலைவராக சொல்லி 10 பேரை வைத்து அவர் தலைவர் என்று சொன்னாலும் அவருடைய லட்சியம் கொள்கையும் இந்த மலைமானுடைய திருமொழிக்காரி லட்சியத்தை வருகிறாரே தம்பி சென்று அவருக்கு எந்த நேரமும் தமிழ் தேசிய பாவத்தானது உறுதியாக இருக்கும் என்று இந்த நேரத்தில் நான் எதிரிக்கு எச்சரிக்கை அளிக்கின்றேன். ஏதோ தம்பி சென்றவர்களை இங்கே இருக்கக்கூடிய நம்முடைய சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் சரி, மாற்று சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் சரி, அவரை அகற்றி நிறுத்தி பார்க்க சொன்னால் விரைவிலே அவருக்கு தமிழ் தேசிய பாவத்தானது தங்க பல்கலை கொடுக்கும் என்பதை இந்த நேரத்தில் சொல்லிக்கொண்டு கடமைப்பட்டிருக்கிறேன். அன்பாக என்னுடைய உற்சாகம் நாங்கள் இந்த விழாவுக்கு கடந்த நான் தானியம் கொண்டு வந்தோம் என்று நினைக்கின்றேன். இந்த விழாவானது அங்கே இருக்கக்கூடிய பேருந்துகளில் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய மாநாடு இந்த விழா நடைபெற்றது. அந்த விழாவை நாங்கள் எடுத்துக்கொண்ட சபதம் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் ஒன்று சேர்த்து தன்னுடைய இனத்தை மறந்துவிடக் கூடாது என்று சொல்லி அந்த உற்சாகமாக செய்தோம். ஆனால் இன்று பார்ப்பது சொன்னால் அதே கருத்துரை நீங்கள் அழைக்கின்ற வேலையிலே பேசி சொன்னால் அதற்கு தக்க பதிலடி விரைவிலே கிடைக்கும் என்பது இந்த நேரத்திலே நாம் தெரியப்படுத்திக் கொள்கிறோம். ஆதிகாலத்தில் சொல்வார்கள் சேர சோழ பாண்டியன் சொன்னால் சேர வம்சத்தை சேர்ந்தவர் தான் நம்மளுடைய திருமுறைக்காரி மலையமான் அவர்களை என்பதை நீங்கள் முதல்ல மனதில் எடுத்துக் கொள்ள வேண்டும். கிபி 2ஆம் நூற்றாண்டு இன்று கிபி 2ஆம் நூற்றாண்டிலே அங்கே இருக்கக்கூடிய இருக்கக்கூடிய விழுப்புரம் மாவட்டம் திருக்கோவிலே அவர் ஆட்சி புரிந்தவர். மக்களால் மக்கள் சேவை என்று போட்டப்பட்டவர். யாரெல்லாம் மக்கள் சேவை சொல்றேன்னு சொன்னா சீட்டி பண்றவன், கொள்ளையடிக்கிறவன், கொலை செய்யறவன், இதுதான் மக்கள் சேவை துக்க கொடுத்து பக்கத்தை பிடிக்கிறான். உண்மையிலே மக்கள் சேவை சொன்னால் இந்த நாட்டிலே முதலே மலைவாழ் திருமுறைக்காரி வந்துதான் என்பது வரலாற்றாய்விலே உள்ளது என்பதை மக்கள் விளக்குகிறார். எவ்வளவு மக்கள் சேவகர்? என்ன மக்கள் சேவகர்? நீ 10,000 படைகளை திரட்டி 1120ஆம் ஆண்டு அந்த கிபி 102ஆம் ஆண்டிலே 10,000 படைகளை திரட்டி வந்தவர் தான் மலைமான் திருமுடிக்காரி. காரி என்று வல்லல் என்று அழைக்கப்பட்டவர் மலைமான் என்பதை நீங்கள் முதலில் யார் நீங்க வல்லல் தான் 2 காசு வச்சுக்கிட்டு 2 பேருக்கு புத்தகம் கொடுத்து நான் வல்லல் போடுறேன், உடை வல்லல் அந்த வல்லல் கிடையாது. 10,000 குதிரைப்படைகளை திரட்டி மலைமான் திருமுறைக்காரி வல்லல் என்று சொன்னால் இந்த நாட்டிலே 7 பேருக்கு பட்டம் அடைந்தது. அதுவே திருமுடிக்காரி. காரி என்றால் பட்டம். அந்த பட்டத்தை பெற்றவர் மலைமான் திருமுடிக்காரி. சேர சோழ பாண்டியன், சேர சோழ இந்த வந்து நம்ம இருக்கிறது எங்களுடைய பூர்வீகம் சோழவர் தஞ்சாவூர் என்பதை முதலில் நாங்கள் இப்ப வசிப்பது பாண்டிய நாடு. சேர சோழ பாண்டிய நாடு என்பது ஆய்விலே இருக்கக்கூடிய ஒரு வரலாறு. அந்த வரலாற்றை மறக்கிறது என்று சொல்லி கிபி 2ஆம் நூற்றாண்டை நீங்க எடுத்து பார்த்து இந்த பகுதியில சில பேர் அரசியல் பண்ணுங்கள், நாங்கள் யாரை உட்படுத்த மாட்டோம். சேர சோழ பாண்டியன் சொன்னால் திருமுறைக்காரி சேர வம்சத்தை சேர்ந்தவர்கள், ராஜராஜ சோழன் சேர வம்சத்தை சேர்ந்தவர்கள், பாண்டியன் வம்சத்தை சேர்ந்தவர்கள். நாங்கள் எல்லாம் மதுரை மாவட்டம், மதுரை தேடி திண்டுக்கல் இருக்கக்கூடிய மாவட்டம்
விடுதலை செய்து வந்தது. இங்கே எங்களுக்கு பூர்வீகம் சொன்னால் இங்கே இருக்கக்கூடிய தஞ்சாவூர் சோழநாதன் எங்களுடைய பூர்வீகம். இதெல்லாம் காலப்போக்குல மாறி மாறி எங்க குறுகி 8 மாவட்டம் வந்தத 5 மாவட்டம் மூவாயிட்டு. அங்க இருக்கக்கூடிய தென்பாகங்களை கண்டர்கள் என்று சொன்னால் மதுரை, தேனி, திண்டுக்கல், குறிச்சி 6 மாவட்டம் அழைச்சு 3 ஆயிடுச்சு. விருதுநகர் காணா, சிவகங்கை காணா, ராமநாடு காணா. முதல் 8 மாவட்டம் இல்ல